இப்ப நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு, நிறைய கஸ்டமர்லாம் வருவாங்க. அதான். ஹலோ, அந்த ஆஃபர்லாம் எப்ப வேணாலும் வரும். இப்ப நான் உனக்கு கொடுக்குற ஆஃபர் ரொம்ப லிமிட்டட் தான். இப்ப விட்டா அப்புறம் எப்ப கிடைக்கும் தெரியாது, பாத்துக்கோ. சேச்சே, இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்கும் போது நான் மிஸ் பண்ணுவேனா? அதுவும் இல்லாம பெரிய இடத்து மேரேஜ் வேற சொல்ற. அங்க நிறைய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல. அப்ப நீ நமக்காக வரல, பிசினஸ்க்காக தான் வரல. இது ஒரு போனஸ் மாதிரி ரோகிணி. நான் நமக்காக தான் வரேன்னு சொல்றேன். போலாம் போலாம். ஓகே. ஹலோ, விஜயா ஹோம் கேஜெட்ஸுங்களா? ஆமா சார், சொல்லுங்க. சார், உங்க கடையை பத்தி கேள்விப்பட்டோம், சில ஆட் எல்லாம் பார்த்தோம். ஆமா சார், புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சார், எங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. என்னென்ன ப்ராடக்ட் சார்? சார், ஒரு 5 ஏசி, ஒரு நிமிஷம் இருங்க. 5 ஏசி, 5 ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஓ, அப்புறம் எல்இடி டிவி 32 இன்ச்சில் ஒரு 5 பீஸு. இவ்வளோ ப்ராடக்ட்ஸா சார்? ஆமாம் சார், நாங்கள் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக இந்த பொருள்லாம் தேவைப்படுது. சார், நல்ல பிராண்டில் வேணும் சார். சில பெரிய கடைகள் எல்லாம் ட்ரை பண்ணோம், அவங்க உடனே டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களால் டெலிவரி பண்ண முடியுமா? சார், அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். என்னைக்கு வேணும்? இப்போ நாங்கள் ஒரு கடையில் ஃபர்னிச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு உங்கள் கடையில் வந்து பே பண்ணி வாங்கிக்கிறோம் சார். நாளைக்கு கண்டிப்பாக வந்து டெலிவரி எடுத்துக்குவோம் சார். ஓகே சார், நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சிடறேன் சார். எங்ககிட்டயும் சில ஸ்டாக்ஸ் இருக்கு, நாளைக்கு டெலிவரி கொடுத்துறேன் சார். ஓகே சார், அப்போ நாங்கள் ஒரு 11 மணிக்கு உங்கள் கடைக்கு வந்துடுறோம் சார். உங்களை நம்பி வரலாம்ல? உங்களால் நாங்கள் கேட்ட பொருளெல்லாம் கொடுக்க முடியும்ல? சார், கண்டிப்பா முடியும் சார். நான் உங்களுக்கு நல்ல ஆஃபர்ல கொடுக்குறேன், வாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். பாத்தியா ரோகிணி, நாளைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னு ஒரு கஸ்டமர் கேக்குறாங்க. இவ்ளோ ப்ராடக்ட்டும் ஒரே நாள்லயா? ஆமா ரோகிணி, எப்படியும் ஒரு 4 லட்சத்துக்கு சேல் ஆகும். அதுல நமக்கே 1 லாக் ப்ராஃபிட் வரும். ஆனா நாம நாளைக்கு மேரேஜ்க்கு போகணுமே. இல்ல ரோகிணி, இவ்வளவு பெரிய ஆர்டர், இதை மத்த யாரையும் நம்பி விட்டுட்டு வர முடியாது. நீ மட்டும் மேரேஜ் போயிட்டு வந்துடுறேன். நாம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு நினைச்சேன். எனக்கு புரியுது, ஆனா நீயே பார்த்தல, நம்ம ஓபன் பண்ணதுல இருந்து இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்ததே இல்ல. இதை மிஸ் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். நீ போயிட்டு வா, நம்ம வேற எங்கேயாவது போலாம். சரி, ஓகே. இந்தா, நீ சொல்றதும் சரிதான். நான் மட்டும் போயிட்டு வரேன். நான் போய் ஸ்டாக்லாம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய்ஸ்.